purple sets to look pretty. அதாவது it is no surprise யார் எங்களோட உட்கார்ந்திருக்காரு. Please introduce yourself in the studio. சொல்லு சானா. என்ன சொல்லும்? பேரை சொல்லு. இது முத கம்பெனி இது சொல்லுவோம். நம்ம யாரு ஒண்ணா சொல்லணுமா? நம்ம கோஆர்டினேட். ஓகே 3 2 1 Vindsanity. I really have to say thank you so much. உங்களோட டைம் எல்லாம் எடுத்து ஒரு சண்டே அன்னைக்கு வந்து மிக்ஸ் பேஸ் பண்ணி இங்க வந்ததுக்கு. And more than that, I think தீபாவளி எபிசோட்னா எங்களுக்கு வந்து இது ஒரு மணி நேரம் ஸ்பெஷல். இந்த சென்ஸ் நானும் பிரியாவும் அவ்வளவா பேச மாட்டோம். ஸோ இந்த ஸ்பெஷல் எபிசோட் வந்து உங்களுக்காண்டி தான். ஐ திங்க் இட் இஸ் ஆல்சோ டு செலிப்ரேட் த டீம் Vindsanity. I think உங்களோட growth has been insane. இல்லையா? பரவாயில்லை. சாரில தாச்சிட்டோம். So happy to have you all here. உங்களுக்காண்டி நாங்க வந்து நிறைய கேள்விகள் வச்சிருக்கோம். சில சீரியஸ் கேள்வி, சிலது வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் ஃபன், ஃபார் லாஃப் அண்ட் திங்ஸ் லைக் தட். ஃபர்ஸ்ட்லி வந்து நம்ம தீபாவளி ஒட்டி சில क्वेश्चंस வச்சிருக்கோம். அரவிந்த், நீங்க ஸ்டார்டிங் क्वेश्चन நரகாசுரன். இல்ல நம்ம ஹிஸ்டரி வரைக்கும் தான் போறேன். அதாவது ஸ்பெல்லிங் என்ன? அவங்க கேள்வி தயவு செஞ்சு தீபாவளின்னு சொன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் எவ்ரி ஏதாச்சும் நீங்க வந்து ரொம்ப எக்ஸைட்டடா லுக் ஃபார்வர்ட் பண்ணி பாக்குறதுன்னா அது என்ன? தீபாவளி சாப்பாட்டை தவிர பிரியாணின்னு சொல்லிடக்கூடாது. அது அவுட். நான் அப்படிப்பட்டவன். நான் பேச விடு. தீபாவளி என்றாலே நம் கலாச்சாரத்தில் ஊறியது வந்து என்னவென்றால் அங்பாவ். அந்த அங்பாவை பேசுறதுக்கு அவங்க தானே பேசிட்டு இருக்கேன். எல்லாரும் வாயில் இது வைங்க. ஓகே, ஸோ தீபாவளினாலே எனக்கு அங்பாவ், சாப்பாடு ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீயா கிடைக்குமா? ஒருமே நல்லா நம்ம டூரிங் போய் சாப்பிட்டு நல்லா காசு கலெக்ட் பண்ணி, அதுவும் நம்ம காசு கொடுக்காம அவங்க காசு கொடுத்துக்கு நம்மள சாப்பிட சொல்றாங்க. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப. எனக்கு ஒரு சப் கொஸ்டின். இந்த கல்யாணம் பண்ணி அப்புறம் நீங்க கொடுக்க வேண்டிய நிலைமை வரும். அப்ப எப்படி? அப்ப எனக்கு தீபாவளி பிடிக்காது. நாங்க ஒரு 2 வருஷமா அப்பா கிட்ட கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். சாரி எல்லாம் வாங்கி கொடுக்க சொல்லணும். டேக்கா பிளேஸ் எல்லாம் போகும்போது ப்ளீஸ் ஒன்னு வாங்கி கொடு, ஒன்னு வாங்கி கொடுக்குற 3 பேரும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கேள்வி. அபி, oh my god, it is for you. அதாவது டிக்டாக்ல நான் பாக்கும்போது நீங்க ஏன் அதெல்லாம் பாக்குறீங்க? நிறைய அந்த மூவி ரிவ்யூஸ் இல்லனா சாங்ஸ் நீங்க வந்து அப்பப்ப அப்லோட் பண்ணுவீங்க. அதை ஒட்டி ஒரு கொஸ்டின். தீபாவளினாலே எல்லாரும் வந்து அட் நைட் வந்து தமிழ் படம் தான் பார்ப்போம் யூஸ்வலி. உங்களுக்கு வந்து இந்த வருஷம் நான் வந்து ஆஃப்டர் ஹோல் டே ஆஃப் செலிப்ரேஷன் நான் வந்து அன்வைண்ட் பண்ணோன்னா அது என்ன ஒரு தமிழ் படமா இருக்கணும் இந்த வருஷம் பாக்குறதுக்கு? அது எந்த வருஷமா இருந்தாலும் நான் தீபாவளி படம் தான் பார்ப்பேன். நீங்க அது மொக்க ஜோக் பண்றது நினைப்பீங்க. ஆனா அவ ஜெயம் ரவி ஃபேன். இல்ல, எனக்கு தெரியும். இந்த மாதிரி கிளாரிஃபிகேஷன் வேணா கிட்ட கேளுங்க. நான் ஹிஸ்டரி கொடுக்குறேன். சோ நான் வந்து சின்ன வயசுல இருந்து ஒரு ஜெயம் ரவி ஃபேன். ஓ, அதோட it's a bad time to say that. இது 1 hour தான் இருக்கு, அங்கேயே நிப்பாட்டு போதும், ஃபுல் ஸ்டாப். அதுக்குலாமா கிளாஸ் பண்ணுவாங்க. ஓகே, எஸ். சோ தீபாவளி படம் என்கிறது ஜெயம் ரவி பாவனா நடித்த படம். அது ஃபுல் பேக்கேஜ்டா இருக்கும். மாஸ் வேணும்னா மாஸ் பிஜிஎம் இருக்கு, லவ் வேணும்னா லவ் இருக்கு, டான்ஸ் இருக்கு. அந்த பிஜிஎம் பண்ணு. The mass BJ. Tun 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 tun. அப்ப ஓடி வருவாது நடுவுல. எப்பதான் ஓடி பிஜிஎம் முடிச்சிட்டோன்னு தான் ஓடி வருவாரா? இன்னொரு சுசி வந்து கார்ல இருக்கு. அது சூஜி. ஓ சாரி, சுசி கூப்ரா. இது வரல. சுசி கூப்றதுக்கு மாஸ் பிஜிஎம் போட்டு ஓடுறாரு. அந்த ஹீரோயின் பேரு சுசி. அவர் என்ன கேட்டாங்க? பேசிக்கலி தீபாவளி படம் பாப்பா. தீபாவளி படம் பாப்பா. ஓகே, ஒரு சப் क्वेश्चन உனக்கு. இப்போ இந்த டிவோர்ஸ் நடக்கும்போது what are your thoughts and feelings on Miss Priyanka? Oh. You're really getting the tea out.
You know she was very sad that day. Yeah, so damn sad. அழுதுட்டு ஐயோ No, no, நான் சும்மா நினைச்சேன் நீ அவங்களோட டிவோர்ஸ் மாதிரி ஃபீல் பண்றாங்க. முந்தி நான் வந்து 21st birthday வச்சிருந்தோம் brownie yeah, tower. yeah. 21st birthday நான் ஜேம் ரவி brownie tower வச்சிருந்தேன். From Cups and Keys they did brownie tower with something one. Then அப்ப நான் போஸ்ட் பண்ணும்போது ஆர்த்தி ரவி அதை ரீபோஸ்ட் தான் பண்ணாங்க. அதனால தான் அப்படி ஆயிடுச்சு. அப்ப ஆரம்பிச்சிருக்கு சண்டை. நீ அதாவது நான் Okay, அடுத்த கேள்வி. நேஷ்மா Oh, hi. உங்களுக்கு தீபாவளின்னு சொன்னா விதவிதமான பலகாரங்கள் நிறைய சாப்பாடு இருக்கும். கிளியர்லி நேஷ்மா உள்ள வந்தோடனே நம்ம வச்சிருக்க ட்ரீட்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்டாங்க. பட் வாட் இஸ் யுவர் ஃபேவரட் டிஷ் டிஷ்ஷா ஆர் ஸ்நாக் எனிதிங்? எனக்கு டிஷ்னா காலையில இந்த தோசை மட்டன் டால்ச்சா போடுவாங்க தெரியுமா? அதுதான் எனக்கு யார் போடுவாங்க? எங்க அம்மா போடுவாங்க. எங்க அம்மா போடுவாங்க. உனக்கு என்ன பிரச்சனை? நான் காலையில ட்ரை பண்ணுவேன் எந்திரிக்கிறதுக்கு. எந்திரிக்க மாட்டேன். ட்ரை பண்ணுவேன்னு சொல்லிட்டேன்ல. ஸோ தென் இந்த எண்ணெய் வைக்கிறது வந்து எங்க அம்மாக்கும் நான் தான். ஸோ அவங்க ஏற்கனவே சமைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ நான் போய் அவங்க மண்ணில் போய் எண்ணெய் தேய்ச்சிட்டு குச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக வரும்போது தோசை ரெடியா இருக்கணும். ஆர்டர் பண்றீங்க? அப்படி இல்லைன்னா நான் வாயை மூடிட்டு வெயிட் பண்ணுவேன். பட் உள்ள ஒரு மாதிரி வயிறு சத்தம் போட ஆரம்பிக்கும். தென் மை மதர் will know. ஸோ அப்புறம் தோசை வரும், மட்டன் தால்ச்சா வரும். அப்புறம் அப்பதான் தீபாவளி ஆரம்பிக்கும் நமக்கு. அப்படியே நானும் எங்க அம்மா உட்காந்து காசிப் பண்ணுவோம். அதுதான் எனக்கு காலையில தீபாவளி காலையிலன்னா அதுதான். ஓகே சார், நான் உங்களுக்கு வின்சானிட்டின்னு சொல்லும் போது இந்த ஃபேமிலி தீபாவளி எப்படி செலிப்ரேட் பண்ணும்? அவங்கள மட்டும் இண்டிவிஜுவலா கிட்டே you know what, you are so right. சார் நீங்க தீபாவளி இல்ல வின்சானிட்டி தீபாவளி நம்ம ஆக்சுவலா ஒரு வருஷம் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிருக்கோம். லாஸ்ட் இயர் செலிப்ரேட் பண்ணோம். யூசுவலி என்ன பண்ணுவோம், யாராச்சும் ஓப்பன் ஹவுஸ் திறப்பாங்க. அதோ இதுதான் திறக்கும் எப்பவுமே. திறந்து போட்டு எல்லாரும் வாங்கன்னு சொல்றேன். திறந்து எல்லாரும் வருவாங்க. சோ நம்ம அது அடிக்குதான் எல்லாருமே லைக் அவங்க அவளோட சைடுல இருக்கிற ஃபேமிலி எல்லாரும் வருவாங்க. தீபாவளி வீட்டுல ஸ்டே ஓவர் பண்ணிட்டு. ஆமா, வீட்டுல ஸ்டே ஓவர் பண்ணிட்டு அங்க போனோம் நம்ம. ராவணன் படம் பார்த்துட்டு. கான்டெக்ஸ்ட் கொடு. ஏன்னா நான் வந்து ஐம் ஜேபி கைங்க. பாஸ். So I stay here alone in Singapore. So இங்க தனியா இருப்பேன். ஸோ போன வருஷம் நான் தீபாவளிக்கு ஜேபி போல, ரொம்ப டயர்டா இருந்துச்சு. அதுக்கு அடுத்த நாள் வேற வேலைன்னு சொல்லிட்டு இங்கே இருந்துட்டேன். தென் அதுக்கப்புறம் இது கூப்பிட்டுச்சு. எங்க வீட்டுல 2 பேர் தான், நானும் எங்க அம்மாவும். மூணாவது ஒரு ஆள் கொட்டிக்கலாம். ஆமா. ஸோ நைட் இவ வீட்டுக்கு போயிட்டு ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு எங்க அம்மா வந்து அவங்க ரூம்ல இருந்து விரட்டி அடிச்சு ரூம்ல தங்க வச்சு நாங்க 2 பேரும் குயின் சைஸ் மாதிரி நம்ம ராவணன் படம் பார்த்தோம். அதான் ராவணன் படம் பார்த்து ஃபுல் ரிவ்யூ ஓடிட்டு இருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் இல்ல கூப்பிடல. ஆல்ரெடி 10 பேர் இருந்தாங்க. அருவினால தீபாவளி கூப்பிடவே முடியாது. அவர் போன் எடுக்க மாட்டாரு. அவர் விசிட்டுக்கு போயிட்டு இருப்பாரு. ஆமா, அவர் தீபாவளி காலீக்ஸ் அந்த ஒரு நாள் மட்டும் தான் அந்த ஆபீஸ் விட்டு நான் வெளியே போவேன். அப்பதான் குடும்பத்துல ஒரு வெயிட் பார்த்துட்டு வருவேன். பட் தீபாவளி செலிப்ரேஷன் யூசுவலி அபி வீட்ல ஓப்பன் ஹவுஸ் நடக்கும். தென் நம்ம போயிட்டு சாப்பிட்டுட்டு யாராச்சும் கலாய்ச்சிட்டு அப்புறம் கடைசியா ஒரு டிக்டாக் பண்ணிட்டு பண்ணது பிச்சுக்கிட்டு ஆமா உன் அக்கவுண்ட்ல பண்ணிட்டு தென் போட்டோ எடுத்துட்டு ஃபன்ஸ் பண்ணிட்டு கிளம்பிடுவோம். இந்த வருஷம் வந்து அபி திறக்குது, அழுவிடும் திறக்கிறான்னு சொன்னா இன்னும் அம்மா கேட்கல. இதுக்கப்புறம் தான் கேட்பேன். தேங்க்ஸ் ஃபார் ரிமைண்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் அம்மா இதை நீங்க பாத்தீங்கன்னா சொல்லுங்க. இஸ் இட் ஓகே ஃபார் மீ டு இன்வைட் திஸ் பீப்பிள்? ஆனா இந்த பாட்காஸ்ட் பார்த்துட்டு கண்டிப்பா அவங்களுக்கு எந்த நம்பிக்கையில நான் கூப்பிடுறது உங்களெல்லாம் வந்து நாம தீபாவளி பத்தி கொஞ்சம் நிறைய பேசிட்டோம். Now it's a bit more of Vindsanity team itself. Okay, எனக்கு வந்து இது ரொம்ப நாளா கேட்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. There's a lot of platforms to do videos these days. YouTube இருக்கட்டும், Instagram இருக்கட்டும், there's so many platforms. But the team has chosen the platform to be TikTok. இதோட காரணம் என்ன? Is it because you all think that storytelling na இதுதான் the most powerful? Because the thing is உங்களோட வீடியோஸ் தான் வைரலா போகுது. So I think Vindsanity started with IG. So back then we were still doing photo shoots அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தனால photo-na IG. So but then அப்பவே we started doing videos in Instagram. But Instagramல அப்ப என்னன்னா வந்து it has to be a manual push. ஸோ நம்ம ஃபாலோவர்ஸ் மட்டும் தான் பார்ப்பாங்க. இல்லாட்டி நம்ம ஃபாலோவர்ஸில் யாராச்சும் ரீஷேர் பண்ணால் ஸ்டோரியில் போட்டால் அவங்களோட ஃபாலோவர்ஸ் பார்ப்பாங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு சிஸ்டம்லாம் வச்சுருந்தோம். நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 மாடல் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட் அனுப்பிடுவேன். நீங்கள் ஆளுக்கு 20 பேருக்கு அனுப்பிடுங்க. அதுக்கப்புறம் இந்த டைம் ஷேர் பண்ணுங்கள், இந்த டைம் ஷேர் பண்ணுங்கள், ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அப்போ தான் கொஞ்சம் வியூஸ் வரும். அதுக்கப்புறம் if the people really like it will go viralனு அப்போ ஒரு இது இருந்துச்சு.
But then TikTok அப்பதான் நியூவா வந்துட்டு இருந்துச்சு. Then I realized that even though I didn't like TikTok at that point, because TikTok அப்ப வந்து the conception of TikTok was like, I mean the opinion of it was different. Like சும்மா ஒரு மாதிரி ஆடிட்டு இருப்பாங்க, என்ன TikTok அப்படியே தான் இருந்துச்சு. But then I realized the views and the rate of growth was very high in TikTok. ஸோ ஆர்கானிக்காக அந்த FYP அந்த அல்கரிதமே வந்து புஷ் பண்ணுது. ஸோ நல்ல கண்டென்ட் வந்து அல்கரிதம் புஷ் பண்ணிடும். ஸோ we decided to try and then we realized it's நான் வின்சென்ட் இன்ஸ்டாகிராமில் அத்தனை வருஷம் பண்ணது லைக் அத்தனை வருஷம் அப்போ தான் ஒரு 1000-ish அந்த ஃபாலோவர்ஸ் வந்துச்சு. அது வந்து ஒரு 1 yearலேயே வந்து it happened in TikTok. And then now இப்போ வந்து we had like 50,000 like நேத்தி தான் அடித்தோம். So that's because so basically the TikTok, the algorithm does the work. So நம்ம வந்து we just make sure that everything is packaged nicely and we just keep doing consistent videos and algorithm push பண்ணிரும். Reels இப்போ நம்ம try பண்றோம், but என்னன்னா Reels hasn't made it more than 90 seconds yet for it to get into the algorithm la. So அது அவங்க ஏத்தும் போது நம்ம அங்கேயும் போஸ்ட் பண்ணிரும். Because இப்போ நம்ம videos எல்லாமே more than 90 seconds. So that's the only reason இப்போதைக்கு TikTok. Okay, YouTube no. Yeah. YouTube from what I've realized is that the லைக் நீங்கள் அந்த கன்வர்ஷன் வர மாட்டுது. ஸோ நம்ம என்னதான் யூடியூப் பிகாஸ் இஸ் லாங் ஃபார்ம் கண்டென்ட்ல அங்கே ஃபேமஸாக இருக்கிறவங்க தான் இன்னும் ஃபேமஸாக இருக்காங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு இது இருக்கணும். ஸோ ஐ ஃபீல் லைக் நம்ம சிங்கப்பூர் அண்ட் மலேசியா அந்த ஜோனுக்கு வந்து இப்போ யூடியூப் பண்ணுறவங்களே இப்போ டிக்டாக் வந்துட்டாங்க. பிகாஸ் த வியூஸ் இஸ் ஈஸியர், இட்ஸ் மோர் ஈஸியர் அண்ட் இது. ஸோ ஐ ஃபீல் லைக் இப்போதைக்கு தேவையில்லை. பிகாஸ் இப்போ நம்ம அது பண்ணிட்டு இது வந்திருக்கு அங்கே போய் பாருங்கன்னா யாரும் போக மாட்டாங்க. ஸோ ஜஸ்ட் மேக் இட் ஈஸியாக எங்கே ஆள் இருக்காங்களோ அங்கே காட்டிட வேண்டியதான், எதுக்கு அவங்கள வேற எங்கேயோ போக சொல்லி. ஸோ இப்போ வந்து இந்த கூட்டம், அதாவது இந்த 4 பேரு கூட்டம் பிளஸ் கௌதம், I want to ask, இந்த டீம் வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சு? நீங்கலாம் எப்படி கேம் டுகெதர்? சஹானா பத்தி எங்களுக்கு தெரியும் பிகாஸ் ஒரு வீடியோவே இருக்குது. ஆனா இந்த டீம் வந்து how did you all come together? நான் வந்து 2021 எண்டில் வந்து I was a bit like அப்பதான் I was in uni and all, and I felt like I was reaching like a creative rut மாதிரி ஒரு ஸ்பேஸ்ல இருந்தேன். So I was telling Abhi only, I feel like I'm not doing enough to be a creative. But I mean, I was dancing and all that, but it was very external for me. It wasn't something that I am doing based off like my own instincts. So I was like, okay, I want to conceptualize something and like try creative direction. Then இந்த ஸ்டேஜ்ல வந்து அபிகிட்ட நான் எது சொன்னாலும் பண்ணு தான் சொல்லும். ஓகே நம்ம green light ஒன்று கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு I put together like a concept and everything, and I was looking for someone who would be able to film it. And my topic at that time was about physical touch as a form of love. So எனக்கு வந்து ஒரு ரொம்ப ஸ்பெசிஃபிக் மீட்டர் இருந்துச்சு. நம்ம வந்து ரொம்ப கொச்சத்தனமாகவும் சொல்ல முடியாது, ரொம்ப சிம்பிளாகவும் சொல்ல முடியாது. It's very thin line சொல்லிட்டு I wanted someone to understand this. So I was speaking to a bunch of photographers and videographers at that time. And then both for the concept and also financial reasons. நான் பேசிட்டே இருந்தேன், ஒரு மாதிரி யாருக்கிட்டயும் ஒத்து வரல. Not because like முடியாதுன்னு இல்லை, it just didn't fit. And then எல்லாம் முடிஞ்ச ஒரு 3 வாரம் கழிச்சா okay, இதை பண்ணணும். And then at that time one of my friends knew Arvind. So நான் இது வந்து அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது he was saying, why don't you talk to Arvind? I feel like you guys will blend very well ன்னு சொன்னார். அப்ப வந்து வின்சானிட்டி பேச்சை திறந்து பார்த்தா ஃபுல்லா ரத்தம் இருக்கிறது எவ்வளவு பயங்கரமா இருக்க முடியுமா அப்படி இருந்துச்சு. அப்படி ஏன் பக்கம் திரும்பி தொடுறதே தெரியாத தொடுறது அந்த மாதிரி யோசிச்சு பாருங்களா. அது வந்து என்கிட்ட இந்த கான்செப்ட் ஓகே பேசி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் அந்த கான்வர்சேஷன்ல வந்து ப்ரொஃபஷனலா கூட ஆரம்பிக்கல. ஹாய் ஃப்ரெண்ட் ஆரம்பிச்சு. அது ஃப்ரெண்டே இல்ல, இதுக்கு முன்னாடி அவங்க பேசுறதே இல்ல. ஹாய் ஃப்ரெண்ட், அப்புறம் நீங்க சொல்லலாம் என்னாச்சு. அது டிஎம் அதுக்கப்புறம் நான் மறந்துட்டேன். பேசிக்கலி இது மாதிரி சொன்னிச்சு கான்செப்ட் இருக்கு, சரி வா பேசலான்னு ஜெம்ல எங்கேயோ மீட் பண்ணி சொல்லிச்சு டச். நான் சரி இது நல்லா இருக்கு, வா வாட் கான்செப்ட். ஆனால் ஏன் ஏன்ட்டு சொல்லிக்கிட்டு என் பேச்சை பார்த்துருக்கியா நீ? நம்ம ஃபுல்லா ரத்தமா லைக் இட்ஸ் லைக் டிஸ்டர்பிங் கண்டென்ட் போட்டுக்கிட்டு இருக்கோம். லைக் இட்ஸ் லைக் வெரி இன் அ சென்ஸ் இட்ஸ் கமர்ஷியல். அவ்வளோ டீப்பாலாம் போக மாட்டோம். இது வந்து ஃபுல்லா தொடுறது தொடாம இருக்கும், படுறது படாம இருக்கும். அது போட்ரி மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அது பேசுனது பாது கூட புரியல.
I was like, இதை நான் எதுக்கு இன்னைக்கு தான் ட்ரூத். Then I was like, சரி பண்றதுனா, but she was very passionate lah. I was like, இப்போ எனக்கு இது பண்றது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். Because for me it's like really in your face type editing and photography எல்லாமே is in your face. So இது வந்து சட்டலாக எப்படி பண்றதுன்னு சரி அப்போ ஃப்ரீயா வேற இருந்தானா சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அப்பதான் ஜஸ்ட் ஐயோ பண்றாருன்ட்டாருன்னு சொன்னாலும் அப்ப என்னன்னா அரவிந்த் வந்து இதெல்லாம் பண்ணாலுமே ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டா இருப்பாரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போயிருச்சு. ஏன்னா நான் இப்படி பதற்றமா பேசிக்கிட்டே இருப்பேன். அவரு பண்ணலாம் பாத்துக்கலாம். அது முக்கியமா வந்து நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், இது எனக்கு பண்ண தெரியாது, பண்ண பாத்துக்கலாம். எனக்கும் பண்ண தெரியாது. உண்மையே அதான் I don't know what I'm doing. So ஒரு மாதிரி அதெல்லாம் பாத்துக்கலாம் வந்துரும். Correct. So அது பண்ணி we released. So Irene was willing to post it on Vindsanity also at that time, which was a big deal for me also. You Vindsanity ல வருது. So அப்படி go ஒரு மாதிரி அப்படி சாஃப்டா ஒரு 3 கிரிட் இருந்துச்சு. Yeah, so that was touch. Yeah. And that was அது எடிட் பண்றதுக்கு நான் ஏன்னா நான் தொட்டாலே அது ஒரு மாதிரி கான்ட்ராஸ்ட் அதிகமா போட்டு ஒரு மாதிரி போயிருது. இல்ல அரவிந்த் வேண்டாம் அடக்கு I tried to soften it. I was like முடியல. But I was like ஒரு மாதிரி பண்ணிருக்கேன் பிடிச்சிருந்தா பறந்து left it. And then at that point it did like அப்ப நம்மளுக்கு பர்சனல் ரெக்கார்டா அது அடிச்சிச்சு. நான் என்னது இது அடிக்குது, கஷ்டப்பட்டு பிராண்டிங்ல கிரியேட் பண்ணி ஒரு இது வச்சிருக்கேன்னா இது வந்து அடிச்சிட்டு போகுது. 18 அப்ப வந்து அப்ப இன்ஸ்டாகிராம்ல 18 was like very big. So அதுக்கப்புறம் I was like இது அடுத்த போட்டோ ஷூட் என் கான்செப்ட் இது. I was like the touch and break அப்பதான் ஒரு மன நிம்மதி கிடைக்கும். இல்ல இந்த பிள்ளை வேற ரொம்ப அழகா இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி ரொம்ப அதுக்கு பிராண்டிங்கே அப்பாற்பட்டதை ஒண்ணு போட்டு அதெல்லாம் பண்ணது. But at that time it was, for me it was like I found a person who was very creatively inclined, like aligned with me. And then I wanted to keep the friendship. That friendship turned into being called for other Vindsanity projects and then eventually joining the team. Yeah. So yeah, basically வந்து I work with a lot of different people and models வருவாங்க இல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாஸ் கொடுக்க நானே பார்க்கும்போது I love seeing talented people and their work. So ஒரு மாதிரி பார்த்துட்டேன்னா பிடிச்சிருவேன், ஒரு கிட்னாப் மாதிரி பண்ணிடுவேன். ஸோ ஒரு மாதிரி நான் இவங்க தான் சூஸ் பண்ணிட்டேன்னா விட மாட்டேன். ஸோ நீ பண்றியா பண்ணி ஏதோ வந்து பண்ணி இன்னும் கூடவே இருக்கிறது இந்த டீம். ஸோ அதனால இந்த டீம் இப்போ அவங்களுக்கே தெரியாம இதுக்கு பேர் தான் ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம். அவன் இப்படி பேசினாலுமே he's actually very sweet. Like at that time, like இவ்வளோ பேஷனோட and someone with a strategy and getting people to come in and do things is it's a very big power, like a very big superpower. Like you don't ஒருத்தவங்க பேச்சை நம்பி நம்ம போறோம் பாருங்க, and then everyone's putting in like their 100%. And I felt like that energy was very Vindsanity. Okay. And I think அப்பதான் சஹானாவை மீட் பண்ணேன், and then everyone was very very involved in a project that they took on as their own. Yeah, so and I like that energy a lot. So I made time for it, and then eventually been making time for 2 years. Yeah. இப்ப வந்து because all of you are too sweet to each other, எனக்கு வந்து இந்த எனர்ஜி பிடிக்கல, சண்டை போடல. உங்களோட prank வீடியோஸ் பத்தி கொஞ்சம் பேசுவோம். ஓகே, அது வந்து இட்ஸ் சம்திங் தட் கண்டிப்பா வந்து நிறைய வீடியோஸ் வந்து வைரலா போயிருக்கு. நீங்க எல்லாம் தேக்கால போய் பண்ற அட்டகாசம் என்ன, திடீர்னு ஒரு பர்சன் ட்ரெஸ் அப் பண்றது என்ன, இதெல்லாம் பாக்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. Of course, you know, it's funny, it's palatable, it's something that a lot of people like to watch. But இதனால do any of you all feel that at one point of time this went a little bit overboard? Like இவ்வளவு தூரம் actually பேருக்கு தேவையில்லை. That's number one. Or number two, வந்து ஒரு deleted scene, you know, அதை கூட நீங்களாம் ஷேர் பண்ணலாம். That's something that maybe people didn't see, but you all kept it below the carpet. எனக்கு வந்து அந்த தேக்கால வடிவேல் மண்ட மேல கொண்டே really liked that video. So good. Yeah, அந்த வீடியோ அதுதான். அந்த வீடியோ பண்றப்ப I was very ரொம்ப கொடுமையா இருந்துச்சு. Because at that point I was very personally I was quite low, mentally ரொம்ப லோவா இருந்தேன். And இவங்கெல்லாம் வீடியோ பண்றப்ப கூட I would always make sure that நீங்க பண்ணுங்க, நான் ஃபில்ம் பண்றேன், நீங்க வீடியோக்குள்ள வாங்க, நான் இது பண்றேன், அந்த மாதிரி. So that video
ஸோ அதை பண்றப்ப ஐ பிகேம் வெரி, நான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன், மென்ட்டு பண்ணலான்ட்டு. அந்த கொண்டைய போட ஆரம்பிச்சதுல இருந்து சுத்தி எல்லாரும் என்னதான் பாக்குறாங்க, அண்ட் யூ கெட் த கான்ஷியஸ் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, சிரிக்கிறாங்க, பாயிண்ட் பண்றாங்க. ஸோ அட் தட் பாயிண்ட் இட் பிகேம் அ வெரி, எனக்கு ஃபுல் என்ஜாய்டி ஆயிடுச்சு அப்போ பண்றப்ப. சோ ஆக்சுவலா அழுதுட்டேன், உண்மையிலே அதெல்லாம் ஆக்சுவலா உண்மையில. சோ ஆக்சுவலா அவங்க பாயிண்ட் பண்ணி சீக்கிரம் இது பண்றப்ப அழுதுட்டு, பிகாஸ் you wouldn't want to be a joke மாதிரி இல்ல. சோ அப்போ அது நடக்கிறப்ப அப்போ என்ன எல்லாரும் கையை கட்டி சிரிக்க அழுவ ஆரம்பிச்சிட்டேன் ஃபுல்லா. தென் ஒரு வழியா ஒரு மாதிரி ஆக்சுவலா ஒரு மாதிரி பண்ண வேண்டியது, தென் ஒரு மாதிரி பண்ணி முடிச்சிட்டோம். தென் முடிச்சுட்டு டாய்லெட் போய் அழுவு ஃபுல்லா, அப்படின்னு. தென் அதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி போட்டாச்சு. தென் போட்டுட்டு that video became a turning point for me personally. ஸோ அப்போ வரைக்குமே கேமரா முன்னாடி நான் வரமாட்டேன்னு நான் சொன்னது. அண்ட் தட் வீடியோ, அந்த வீடியோ ரொம்ப கொடூரமா இருப்பேன், மண்ணை மேல கொண்டு வச்சு ஃபுல்லா வேர்த்து ஊத்தி மீசெல்லாம் வரைஞ்சி. ஸோ ஐ டென்ட் ஃபீல் கான்ஃபிடென்ட் at all to pull it off. So when it came on, நான் அது பண்றப்ப ரொம்ப லோவா இருக்கிறப்ப, and when people, everyone appreciated it, and till now people are coming to me and saying that அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஃபன்னா இருந்துச்சு and all. எனக்கு அந்த லோவஸ்ட் பாயிண்ட்ல நான் அப்படி இருந்தது, நான் ஆக்சுவலா நல்லா இல்லைன்னு நான் நினைச்சது இவ்வளவு பேர் அப்ரிஷியேட் பண்றாங்கன்னு, அந்த ஃபேக்டர் சேஞ்ச்ட் எவ்ரிதிங் ஃபார் மீ ஃப்ரம் தட் பாயிண்ட். ஸோ அதுக்கப்புறம் தான் எந்த வீடியோ பண்ணாலுமே ஐ ஸ்டார்டட் பிகமிங் மோர் கான்ஃபிடென்ட் டு பி இன் த வீடியோ, கேமரா முன்னாடி. ஸோ ஸோ எல்லாருக்குமே பர்சனலாகவே அந்த மாதிரி ஒரு சேலஞ்சஸ் இருக்கும். ஏதாவது ஒரு ஏன்னா எல்லாருக்குமே பர்சனலாக ஒரு லைஃப் இருக்கிற பட்சத்தில் வின்சனிட்டிக்கு வரப்ப சில விஷயம் பண்றப்ப அந்த செவத்தை தாண்டி வர்றதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். பட் ஒரு வாட்டி வர்றப்ப நம்ம யாரும் விட மாட்டோம், முடியாது, நீ வா, நீ பண்ணுங்கிறது தான் இருக்கும். ஸோ அது அந்த நமக்கு முடியல, நம்ம கிவ் அப் பண்ணாலுமே எல்லாருமே சேர்ந்து நீ பண்ணுன்னு சொல்றது, பண்ண வைக்கிறது, அதுக்கப்புறம் கிடைக்கிற ரிசல்ட், அந்த ரிவார்டிங் மூமெண்ட் இருக்குல்ல, அதுதான் இப்போ இவ்வளவு தூரம் நம்மள கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். But frankly speaking, அந்த வீடியோ from a third person point of view பார்க்கும்போது, I think what it really showed was your level of confidence. Because நீங்க சொல்ற மாதிரி I don't think anybody can pull it off while walking like that. Very nice. But so for that video, right, we actually had to, so அது ஒரு மாதிரி தெரிஞ்சிருச்சு, அது ஒரு மாதிரி அந்த ஸ்டேட்ல இருக்குன்னு. So we had to, because the first plan initially was different. இப்போ அந்த அபி பண்ணிச்சுல, அந்த காதுல போட்டுட்டு நம்ம சொல்றதெல்லாம் கேட்கறது, அதுதான் இனிஷியல் நேரம் இருந்துச்சு. ஸோ அந்த கெட் அப் போட்டுட்டு சப்போஸ் கொஞ்சம் தேக்காம நான் சொல்லுவேன் ஜம்பிங் செக் பண்ணு, அந்த அங்கிள் பி சார், அந்த மாதிரி தான் பிளான் ஐடியாவா இருந்துச்சு. பட் தென் பிகாஸ் ஆஃப் திஸ் I was like, சரி பரவாயில்ல, I mean we have to like டோட்டலியும் விட முடியாது. ஸோ லைக் லெட்ஸ் டூ, பட் லைக் ட்ரை டு வின் லா. ஸோ சரி நான் உங்கள் கூடயே நடக்கிறோம், ஸோ எல்லாருமே ஒன்றா தான், ஒரு மாதிரி கொஞ்சம் தூரமாக இருப்போம், பட் ஒன்றா நடந்துட்டு போனோம். ஸோ வி லைக் கைண்ட் ஆஃப் சரவுண்டட் ஹர், ஸோ ஷீஸ் நாட், தேர்ஸ் நோ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இன் பிட்வீன். ஸோ ஒரு மாதிரி இட்ஸ் லைக் ஹவு டு யூ டூ லைக் த மோஸ்ட் தட் யூ கேன் டூ வித்வுட் அஃபெக்டிங் ஹர் த மோஸ்ட். ஸோ then we changed it to just simple one round மட்டும் நடந்துட்டு வந்துரு. ஸோ தேக்கா பிளேஸ்லேருந்து அந்த தேக்கா மெக்கெட் and then come back. பட் அதுவே ஒரு மாதிரி ரியாக்ஷன்ஸ் வந்துருச்சு. ஸோ we got what we wanted for, it was like minimum enough for it to go viral, and அது ரொம்ப பாதிக்காம ஒரு மாதிரி லைட்டா லைக் so we have to play the win-win game la. So முடிச்சு அப்படி பண்ணோம். Abhi, it is to you. அது டெய்லி நீங்க பண்ணுங்க. இல்ல பிள்ளை அழுதுட்டு இல்ல அது வேற விஷயம். நார்மலா வந்து கேர்ள்ஸ் கிட்ட போய் பேசுறதுன்னா அது still okay, you know, but to go to random men and start saying pick up lines in take out was very disturbing to think about it. When this dare was given in office itself, I was like, சரி எப்படியும் அடிக்காது, பண்ண வேணான்னு தான் உட்காந்துருந்தேன். பட் அது நடக்கும் போது I was like, இப்ப நான் அவங்க கிட்ட போய் சொல்லி அவங்க ஏதாவது சொன்னா இப்ப நான் எப்படி ரியாக்ட் பண்றது? You know, I think that was the scary part, because I know they are all around me. ஏதாவது இருந்தா வந்துருவாங்க at times, but like அந்த situationல ஏதாவது like if they say something, I'm like, இப்ப நான் என்னத்த சொல்றது, ஒன்னும் சொல்லவும் முடியாது that time. But I think generally the reactions that like people were not being mean to me or anything. I think first ஆளு தான் ஒரு மாதிரி sorry நான் லவ் எல்லாம் பண்ணேன். That was hilarious. She got rejected. All of them rejected. All of them rejected me. But there was no one who like made me, I think I only made them uncomfortable. I think the scary part of it was that I was scared that someone would make me uncomfortable, but நான் தான் கடைசில நீதான் uncomfortable. அவங்களே இப்போ ஓகே இருக்காங்க, நான் அவங்கள தான் செக் பண்ணுவேன். அந்த வீடியோல கேப்பேன் அண்ணான ஆரம்பிக்கலாமா? Correct, because I was like, it's I think it was a very weird space to go and tell guys pick up, like, and they were all like older guys than me. It wasn't even like நம்ம age பசங்க or anything. It was all
older men. Then I was Arvind, எனக்கு வேணா Arvind தயவு அந்த நான் கெஞ்சிறது உண்மையாலே கெஞ்சிக்கிட்டு இருந்தேன் Arvind எனக்கு வேணா Arvind please Arvind. Then some more pickup lines நான் initially thought like in the basic ஆன pickup lines இவன் ஃபுல்லா இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கான் pickup lines. I was like On the spot on the spot like I was like wow I cannot take it. But yeah, I think the scary part was ஏதாவது நடந்துருச்சுன்னா லைக் அன்கம்ஃபர்டபிள் ஆயிட்டுனா எப்படி ஆனா இந்த குரூப்ல இருக்கிற பிரேவரிய நான் ரொம்ப பாராட்டுறேன். ஐயோ It's all really, like honestly it's like எல்லாருமே லைக் பிரேவ்னு இப்போ வரைக்கும் ஒத்துக்க மாட்டாங்க. இட்ஸ் நாட் ஹம்பிள் எனிதிங் பிகாஸ் எல்லாருமே ஒரு மாதிரி அந்த என்சைட்டி எல்லாமே இருக்கும். பட் இட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் we're doing it together, right? ஒரு மாதிரி நம்ம எப்படி பண்றோன்னே தெரியாம ஒரு மாதிரி சரி பண்ணிடுவோன்னு பண்றது தான். And then after that when people see it, wow இப்படி but then நம்மளுக்கு தெரியும் ஐயோ அதுக்கு எவ்வளவு ஐயோ வயித்து கலக்குதே. like that's the thing about being in a team. So தனியா பண்ணும்போது கூட I think you can convince yourself to either do it or not do it. But when you're in a team, right, நம்ம inner voice என்ன சொன்னாலும் இந்த 3 voice ஒன்னும் சத்தமா வந்து 50K followers, 1.2 million views, Telegram subscribers are shooting through the roof, you know. கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, but I'm sure the amount of hard work that has gone behind this ரொம்ப இன்சேனா இருந்திருக்கும். நீங்க முத ஆரம்பிச்சும் போது நீங்க ஃபேஸ் பண்ண கஷ்டங்கள், சேலஞ்சஸ் அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? முத நான் ஜாயின் பண்ண இன்டர்ன்ஷிப்க்கு ஜாயின் பண்ணேன் இல்லையா, ஸ்கூல் இன்டர்ன்ஷிப்காக நான் வின்சனிட்டி ஜாயின் பண்ணது. ஸோ அப்போ ஜாயின் பண்றப்ப மார்க்கெட்டிங் எல்லாம் கத்துக்கிறதோட we just started சரி இவருக்கு எனக்கு என்ன வேலை கொடுக்குறதுன்னு தெரியாம டிக்டாக்ல போஸ்ட் பண்ண இருக்கிற கண்டென்ட் போஸ்ட். ஸோ அப்போ நமக்கு இருந்த கண்டென்ட் வந்து ஃபுல்லா ஃபோட்டோ ஷூட்ஸ் கண்டென்ட் மட்டும்தான். அப்போ ஏன்னா வின்சனிட்டி பண்ணது அதுதானே. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ட்ரையல் அண்ட் எரர் தான், ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி. ஸோ we were trying a lot of நிறைய விதமான கண்டென்ட் ட்ரை பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ ஷூட்ஸ் வச்சு ட்ரெண்டிங்கா மற்றவங்க எப்படி பண்றாங்களோ அதை பார்த்து பண்ணிட்டு இருந்தோம். தென் அது ஒரு மாதிரி ஓடிச்சு. தென் அதுக்கப்புறம் தான் டீம் கொஞ்சமா ஃபார்ம் ஆச்சு நம்மளுக்கு. இவங்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி இவங்களை வச்சு ஏதாவது பண்ணுவோன்ட்டு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு கொஞ்சமா பண்ணிட்டு இருந்தோம். தென் அதுவும் ஒரு மாதிரி ட்ரெண்ட் பேஸ்ல தான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அது பண்ணிக்கிட்டு இருக்கிற டைம்ல வந்து சும்மா ரேண்டமா ஒரு சும்மா ரேண்டம் ப்ராங்க் கேம் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி அது ஒரு மாதிரி ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ அந்த கேம்ல எடிட் பண்ணி பார்க்குறப்ப we realized that நம்ம மற்றவங்களை ஃபாலோ பண்ணி பண்ணக்கூடாது. நமக்கு இது பண்றப்போ ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகுது. இந்த எனர்ஜியை வச்சு ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ணதுதான் ஆக்சுவலா. ஸோ லாஸ்ட் இயர் வாஸ் ஃபுல் இப்போ ஒரு மாதிரி ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு பார்த்தா தெரியுது இல்லையா, அந்த பேட்டர்னுக்கு முன்னாடி வந்து நிறைய ட்ரையல் அண்ட் எரர் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த வருஷம் ஃபுல்லா அந்த பேட்டர்னே பில்ட் பண்ணி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி ஒரு மாதிரி வந்தது. ஸோ மெயின் பிரெயின்ஸ் எல்லாமே அவர் தான். தென் அதுக்கப்புறம் அது மூலியமா நம்ம எல்லாருமே சேர்ந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றது, ஒர்க் பண்றது. அண்ட் எல்லாத்தையும் தாண்டி இப்போ போக we realize that இது வந்து எல்லாருமே கிவ் அப் பண்ண இண்டிவிஜுவல் ட்ரீம் தான் வந்து வின்சானிட்டி கான்டென்ட்டா வந்துட்டு இருக்கு. எல்லாருமே ஒரு பாயிண்ட்ல வந்து இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசைப்பட்டு சரி இது ஒரு மாதிரி அப்படின்னு விட்டுட்டு இப்போ ஒரு மாதிரி இது ஃபிகர் அவுட் பண்ணி அதுவாகவே உருவானதுதான் இந்த கான்டென்ட் கிரியேஷன் இந்த இப்போ ரைட் நான் ஓடிட்டு இருக்கிறது. But I have to say, I really love the type of content that you guys do. Because as much as I think it's very obvious that நீங்க எல்லாமே ரொம்ப talented because the quality of videos is insane. But on top of that, I really love that நீங்க வந்து whether it's you guys sitting together to do a challenge, அந்த மாதிரி videosல we get to see உங்களோட authentic personality. And I feel like people really love, at least இந்த காலகட்டத்துல I think people love to see the faces behind the product. And I think நீங்க அதை ரொம்ப நல்லாவே செய்றீங்க. I'm a huge fan. Very genuine. Like நீங்கலாம் வீடியோ செய்யும்போது you know there's a pretendance in front of camera ன்னு ஒரு personality இருக்கும், you know, but அதெல்லாம் தவிர்த்து you all are truly your genuine self. I think that is something that it's very nice to see. But I want to ask you all something. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு grow பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து சவால்கள் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும். To begin with ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். in the sense of ஒரு டீம் வந்து க்ளோஸா இருக்கும்போது நிறைய பேர் வந்து in betweenல வருவாங்க. ஆஹா இவங்க ஏன் எவ்வளவு இந்த மாதிரி சம்பவங்கள் you know have you all ever faced, or is there something that right now you all are struggling with to come around? Like I've been doing Vindsanity for like over 10 years, almost 10 years. So there's been many different I've met a lot of clients, I've met a lot of people and everything. So நீங்க சொல்றதெல்லாம் ஒரு மாதிரி கடந்து வந்ததுதான் இங்க இருக்குது.
ஸோ ஐவ் லேர்ன்ட் அ லாட். ஸோ என் இதுலையும் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும். லைக் நம்மளே ஒரு மாதிரி மிஸ்டேக் டீம்னாலே ஒரு மாதிரி நிறையா மிஸ்டேக்ஸ் நடக்க நிறைய இது இருக்கும். ஸோ கம்யூனிகேஷன் இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கே ஒரு மாதிரி ட்ரையல் வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் ஒரு மாதிரி கற்றுக்கிட்டு ஒரு ஃபார்மில் இருக்கும்போது தான் இவங்கலாம் கரெக்டாக வந்தாங்க. ஸோ அட் திஸ் ஸ்டேஜ் they came and they also like very healthy and I'm also in a very healthy state also. So ஒரு மாதிரி இப்போ ஒரு மாதிரி synergy நல்லா இருக்கு. And then we make it a very important point to talk about anything and everything on the spot. ஸோ இப்போ ஒரு மாதிரி ஆஃபீஸ்லேயே அரைச்சு மூஞ்சி ஒரு மாதிரி இல்லைன்னா நம்ம ஒரு மாதிரி கேட்கறது, சரி லஞ்ச் டைமில் பேசுறது, ஈவன் இட்ஸ் அ பர்சனல் ப்ராப்ளம் we try to like talk and like we try to talk as much as we can. ஒரு மாதிரி unhappiness இருந்தாலும் we try to resolve it. Just make sure that we communicate and I try to make sure as much as I can to make sure everyone's okay. Even if they look okay, I still have to ulla na nondi paakano, are you sure you're okay or not? I'm glad you touched on that point, Arvind, because the next question is specifically for you. Upper boss. You know, I think இப்ப இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு வந்து they really dream of being their own boss. இத சொல்றது ரொம்ப ஈஸி, பட் செய்யறது கொஞ்சம் கஷ்டம் கிடையாது, ரொம்பவே கஷ்டம். நீங்க 1க்கு 3 பிசினஸ் வச்சிருக்கீங்க. சோ கஷ்டம் கஷ்டம் ப்ராப்பர்ட்டி அதெல்லாம் நினைக்காதீங்க, சின்னதா தான். உங்களை நம்பி 4 பேர் வந்திருக்காங்க. நீங்க டே டு டே ஃபேஸ் பண்ற சில மன உளைச்சல்கள், அதை வந்து உங்களோட டீம் வந்து எப்படி சப்போர்ட்டிவா இருந்து உங்களை ஈஸ் பண்றாங்க? நம்ம தான் இவங்களை ஃபேஸ் பண்றதுதான் பிரச்சனை. காலையில வந்தடா on the fun side, like நான் கொஞ்சம் like I'm more of a like quiet and like நான் உள்ளுக்குள்ளே தான் இருப்பேன். like unless I need camera போட்டோன்னா வெளியே வந்துடுவேன். but then if you like, I like my private space. இதுக்கிட்ட அந்த கான்செப்டே வந்து ஃபுல்லாக கட்டி பிடிச்சிருங்க, பேசுன்னு லிட்ரலி போக் பண்ணி கொடையுங்க. ஸோ என்ன இது உள்ளுக்குள்ள இருக்கிறத வந்து ஒரு மாதிரி கம்ஃபர்டபுள் ஆக்கி என்ன வல்னரபிள் ஆக்குனது இதுங்க தான். ஸோ அது ரொம்ப ஒரு மாதிரி I believe நம்மளாம் கட்டி பிடிச்சி அவனை சாஃப்டா ஆக்கி இப்ப வந்து ஹீரோவா இருக்கிறது. I think அவர் மாஸ்னு நினைச்சிட்டு இருந்தாரு ரொம்ப நாள். நாங்க ஒரு நாள் அந்த ஐவின் நம்ம சாஃப்டா அதை பண்ணலாம் ஒரு மாதிரி மாத்தி நான் அதுங்களை இம்பாக்ட் பண்ணணும் இல்லையோ, அதுங்க என்னை வச்சு கொடைஞ்சி ஒரு கல்லா இருந்த என்ன ஒரு ப்ளஷ் டாய் மாதிரி ஆக்கிடுச்சு. So that's the fun side lah. But என்ன கேள்வி கேட்டீங்க? Sorry. I think it's definitely challenging. Depends on இது நம்ம தலையில நம்ம போடுறது கல்லு தானே. லைக் சும்மா படிச்சுட்டு நான் பாட்டுக்கு நல்ல லைக் வேலையில சேர்ந்துட்டு ஒருத்தன் சொல்றதை செஞ்சுட்டு போயிருக்கலாம். பட் நம்மளால முடியல. ஸோ இது நானா எடுத்துக்கிட்டு I keep trying to push myself. So what I'm trying to push is what is pushing me back also. ஸோ இப்போ வின்சென்ட் ஆரம்பிக்க அதுக்குன்னு ஒரு சேலஞ்ச் இருக்கும், டீம் வைக்கிறதுக்கு சேலஞ்ச் இருக்கும், சம்பளம் கொடுக்குறது சேலஞ்ச் இருக்கும், அப்புறம் ஆஃபீஸ் ரெண்ட். ஐ மீன் யூ ஆல் நோ லைக் இதெல்லாம் இப்போ இந்த எல்இடிக்கே அது ஒரு காஸ்ட் வந்திருக்கும். ஸோ அது வரைக்கும் காஸ்ட் வந்தாலே காசுனாலே ப்ராப்ளம் தானே அது. ஸோ அது ஒரு சைட் ஆஃப் ஹெடேக். And then I guess to make sure that everyone's okay is another thing that you have to make sure you're aware of. And then because beyond content, actually content is just like a secondary thing that we do. The main business is a media and marketing company. So நம்ம clients we are like answerable for a lot of marketing work, editing. அதுல வந்தது தான் அந்த டீம். ஸோ இதுங்க ஃபுல் டைம் வந்து அங்கே தான் இருக்கும். முடிச்சுட்டு இதுக்குன்னு டைம் ஒதுக்கி வச்சு பண்றது தான் இப்போ வின்சென்டி கான்டென்ட். லைக் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் பேசிக்கலி. அது யோசிச்சுட்டே இருந்தால் தான் ஒரு மாதிரி வரும். And இப்போ வரைக்கும் I cannot say that I figured it out. ஸோ இப்போ வரைக்கும் I still need to think. இப்போ நான் இங்கே வந்திருக்கேன்னா இத்தனை லைட் வச்சிருக்காங்க, இப்போ இவங்களுக்கு எப்படி economical feasible இருக்குன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். But I think that thinking helps to make sure that I keep growing. Or like நானே கேட்டுறேன் இது எவ்வளோ இது என்ன வேலை அந்த மாதிரி கேட்டு just improveலாம். ஸோ I think thinking is very important. அந்த திங்கிங்கில் தான் ஸ்ட்ரெஸ் ஒரு மாதிரி அந்த இதிலே இருப்போம் ஒரு மாதிரி இதில். But I think because I've been doing this for like that many years and all, இப்போ அந்த திங்கிங்கில் ஏதோ கொஞ்சம் நிதானம் வந்திருக்கு. ஸோ I don't take anything personally. ஒரு மாதிரி அந்த இது வராது. ஒரு மாதிரி ஓகேல அப்போ வந்தா கூட இட்ஸ் ஜஸ்ட் I keep practicing on how to make sure that I console myself. And okay, வேலை objective பாருங்க, views is views, காசு is காசு. We just keep it like homework. ஸ்கூலில் ஹோம்ஒர்க் பண்ணும்போது ஃபெயில் அது எனக்கு வந்ததில்லை. ஸோ ஒரு மாதிரி ஓகே பண்ணலையா, சரி அடுத்தது என்ன பண்ணிட்டு இது பண்ணலாம். இப்போ கிளைண்ட் வரலையா, ஏன் வரல, ஜஸ்ட் இட்ஸ் ஆல்வேஸ் லைக் நடக்கலைன்னா ஏன் நடக்கலை அனலைஸ் பண்ணிட்டு லைக் really go into the brain work of why something is not happening, find the flaws and then
try to rectify it. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. Even if it's நம்ம வீடியோ anything fun is also that அதுதான் நடந்துட்டு இருக்கு. So நம்ம fun content கூட Vindsanity, the reason why ஏதோ கொஞ்சம் இருக்குன்னா is because we are very very critical on the fun content itself. Like அந்த ஹியூமருக்கே ஒரு மெத்தடாலஜி மாதிரி இருக்கும். லைக் ஒரு மீட்டர் இருக்கும், எடிட் ஸ்டைல் இருக்கும், அந்த எந்த மீம் சவுண்ட் யூஸ் பண்றது அது இருக்கும். அண்ட் டிக்டாக்ல வேற ரூல்ஸ் நிறைய வேற இருக்கு, காப்பிரைட் வந்துடும். ஸோ அது நம்ம ஒரு மாதிரி பண்ணணும், அது கரெக்டா இருக்கணும், காப்பிரைட் வந்துடக்கூடாது. ஸோ இட்ஸ் a lot of thinking, பட் பண்ண பழகிரும். ஸோ ஐ திங்க் more than it being difficult, உங்களுக்கு like if you really want to become a boss or you want to do something right, I think பார்த்துக்கலாம். அதெல்லாம் லைக் வந்துடும், பிரச்சனை இருக்கும், பட் நம்மளுக்கு பிடிச்சது தானே பண்றோம். ஸோ I think it'll be worth it. So far it's worth it. இப்போதைக்கு worth it இருக்கு. So more than the challenges, I feel like what you get from it is more rewarding. Basically நானே இவ்வளோ பண்றேன்னா anybody with a dream can do way more. So that's what I really want Vindsanity to make sure it shows people. Like on the views, viral, whatever it is, right? We want to show that இதுதான் minimum. Like எங்கனாலே இவ்வளோ பண்ண முடியும்னா உங்களுக்கு everyone is so much more talented. பண்ணுங்க, வாங்க. We want to make sure that we encourage as many people. So அந்த சேலஞ்ச் விட்டு பயம்புத்த விரும்பல. சேலஞ்ச் எல்லாத்துலேயும் தான் இருக்கும். நம்ம எந்த வேலைக்கு போனாலும் சேலஞ்ச் இருக்கும். வாழ்க்கையே ஒரு சேலஞ்ச் தான் இருப்பேன். So I think I asked myself, like, do I want to challenge myself for someone else or go through stress for someone else or build someone else whatever, or do I just want to do it myself? I just wanted to ask Vindsanity's identity. ஏன்னா I think உங்களோட வெப்சைட் பேஜா இருக்கட்டும், உங்க டிக்டாக் பேஜா இருக்கட்டும், the word crazy is part of your identity. கொஞ்சம் இன்டென்ஸான வார்த்தை இல்லையா? Especially Nishma, I think you can even take this because நீங்க தான் client managementல in charge. So usually, you know, client முன்னாடி போய் நாங்கலாம் கொஞ்சம் crazy அப்படின்னு சொல்றது. It's a very interesting approach. But so in the identity. I think everyone has their normal side and then the crazy side which has all these big dreams and like big potential and wanting to do all this. Inga ellarkume vidavithama, like it's not the same type of crazy, but it's our own type of crazy, and we believe everyone has that. ஒருத்தங்க ஜெயிக்கும் போது we are like wow, அப்படி அந்த மூமெண்ட் வருதுல்ல, நானும் ஒரு மாதிரி ஆகணும்னு அந்த ஒரு சின்ன மூமெண்ட் எல்லாருக்கும் something would have triggered that. We believe that is the crazy part. So நம்ம வந்து even when we are talking to clients, of course we're not going to be like call பண்ணிட்டு so we are crazy. My thing is to find what is their form of crazy, what is their USP தான் basically. So அவங்களுக்கு வந்து அது என்ன, how to maximize it, marketing வரும்போது how to make sure they shine தான் நான் பார்க்குற வேலை to bring in some okay, so இது இருக்கும்போது நம்ம how can our team kind of help with that. So I think it's like தொட்டதெல்லாம் பொண்டாகிற மாதிரி இது தொட்டதெல்லாம் கொஞ்சம் லைட்டா கிரேசி ஆகுறது தான் நம்ம வேலை. And I mean everyone has their own version of it. Is நம்ம ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்கு, it keeps pushing us, and I think it started with Arvind and then அந்த crazy energy that everyone has been like kind of attracted to. So அதுதான் கிரேசின்னு நான் நினைத்து கொண்டு இருக்கிறேன். அதுதானே இல்லையா? I mean, அந்த basically objective is being crazyங்கிறது நம்ம சொல்றது வந்து அந்த நார்முக்கு அப்பாற்பட்டது தான் crazy. What's not normal, at least that's what we think it is lah. Because it started off with that same quote. Steve Jobs நான் ஒரு புக்ல படிச்சது தான். The crazy ones who think they can change the world are the ones that do. So for me, I thought that was talking about me, and then அது பண்ணி தான் அப்படி பண்ணா நீங்க பண்றது கூட is not normal. Like you can't just like go to a family function, நான் பாட்காஸ்ட் நடத்துறேன் மற்றபடி வேலை என்ன அப்படிதான் கேட்பாங்க. Like they don't think it's normal. Society for now at least does not find what we all do to be in the norm. So because that's the case, they will அது ஒரு சின்ன இது இருக்கும், like what they're doing is crazy. Like படிச்சுட்டு எதுக்கு இது பண்ணணும், that's crazy. Like இது நம்பி இருக்கணுமா, crazy. இப்போ கேமரா மாதிரி இதெல்லாம் பண்ணணுமா, that's crazy. எல்லாமே ஒரு நீங்க மற்றவங்க மாதிரி இல்லைன்னா அது crazyன்னு ஒரு இது இருக்கு. So what we are doing is just crazy தான் பெண்ணு அதுக்கு. So we're just holding on to it and saying எல்லாரும் crazy-ஆ இருங்களேன். உங்களுக்கு if you want to be crazy, just be crazy, you know. So that's basically what we're doing. And from like a USP standpoint, we tell companies, because normal it doesn't work anymore. Like even if you're telling a client for marketingல இப்போ நீங்க மற்றவங்க 100 பேர் அந்த வீடியோஸ் போடுறாங்க அதே மாதிரி நீங்க போடுங்கன்னா வைரல் ஆகாது. சோஷியல் லைக் திங்கிங் மார்க்கெட்டிங் வைஸ், பிராண்டிங் வைஸ், யூ just want to sell anything, if you do what everyone else is doing, it's not going to work. So instead of telling them find your USP, find your branding, அது சொல்றது பதிலா we as simple as சொன்னா crazy-ஆ இருங்க. And for now we have the luxury we have at least is that we've never gone out to find any clients. இது வரைக்கும் my whole this Vindsanity 10 வருஷத்துல we've always been putting out our content, whether it's photo shoot or whatever. அதை பார்த்துட்டு people come and ask us. So it's always been a pull. So நம்ம அந்த crazy identity பண்றனால அவங்களுக்கு அந்த crazy-யை பார்த்து தான் வராங்க. So we've never had to explain
the crazy thing. We just have to say, now, like what we do, we can try to replicate the magic for your brand. அந்த மாதிரி தான் வந்து. Talking about crazy Abhi. Talking about Talking about crazy. Yes. No, but clearly, Vindsanity has created நிறைய videos post பண்ணிருக்கீங்க. And many of them have gone viral. But உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு favorite videoன்னு சொல்லணும்னா அழுகுற. சரி ரெண்டு மூணு சொல்லு. நான் mother top 3 சொல்லிட்டேன். Multiverse is for mini movie. Then for the skit type is the Valentine's Day atrocities பண்ணோம்ல. That's my favorite. Then in dress up day is Vadivelu. Yeah. That was too good. நான் எதுக்கு எக்ஸ்பிளனேஷன் லிஃப்ட்டுக்கு சொல்லிட்டு லிஃப்ட்டுக்கு அதுதான் ஏதோ கொஞ்சம் உருப்படி மாதிரி உருப்படியா இருக்கு. வடிவேலுக்குலாம் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறது. Because நான் சின்ன வயசுல இருந்து a lot of my favorite movies always revolved around the fact that it was love through different timelines and through different lifetimes. And then when she was sharing this concept, and then she was like, "Nee nadikriya." And initially that wasn't the plan. It was supposed to be somebody else, but then it came around to the point that it was going to be me and my சொல்லு boyfriend. Commit to it. Me and my boyfriend. And I was like, wow, that's so cute. And also because I did it with them. Like it was my best friend's concept and I did it with this team. And the person that I acted with is my boyfriend. And the whole concept itself is something that I really loved since young. So I think that always will have a very, very special place in my heart. எனக்கு அது ரொம்ப சேலஞ்சிங் வேறு. ஏன்னா அந்த நம்ம ஃபில்ம் பண்ண நினைச்சது வந்து ஒரு 4-5 ஹவர்ஸில் நம்ம ஆஃபீஸ் லிஃப்ட் தான் சைனீஸ் நான் சூஸ் பண்ணுறோம். ஏன்னா அப்போ தான் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸோ ஆஃபீஸ் லிஃப்டே ஃபில்ம் பண்ணிட்டு இருக்கோம். பாதியில் வந்து அவன் ஆப்ரேட் அடிச்சுட்டான். ஹலோ வாட் யூ டூயிங் ஐயோ அப்போ வந்து செக்யூரிட்டி வந்து சொல்லிட்டான் கிளம்பணும்னு. ஸோ நம்ம பாதி தான் ஃபில்ம் பண்ணியிருக்கோம். இதில் மல்டிபிள் லுக்ஸ் வேறு. ஸோ லைக் பாய் ஃப்ரெண்ட் ஹெட் டு லைக் ஃபர்ஸ்ட் தாடி வச்சுட்டு அப்புறம் மீசா அதுக்கப்புறம் ஷேவ் பண்ணணும் அதெல்லாம் இருக்கும். ஸோ பாதியில் சொல்லிட்டோன்னே லைக் இப்போ எடுத்துட்டு ஹெச்டிபி லிஃப்ட்டுக்கு போகிறதா தான் ஐடியாவாக இருந்துச்சு. பட் தென் மேட்ச் பண்ணணும் இல்லை ஐயோ தென் வி லைக் இதுக்கும் செக்யூரிட்டி ஒரு வாட்டி ஒரு சான்ஸ் ஒரு 1 hour மட்டும் கேளு 1 hourல முடிச்சிடும் கச்சரை பண்ண மாட்டோம்னு சொல்லிடுறேன். கேட்டோம் கே 1 hour கொடுக்குறாங்க. ஸோ அந்த மற்ற 3 வந்து நம்ம 1 hour டக் வி ஷார்ட்லாம். ஸோ and there were some very heavy scenes also, like the crying one and all that was heavier, and the angry one also. I think those were, she angry had to one. slap Yeah, I had to slap him and all that. அது வந்து sometimes சிரிப்பெல்லாம் வர வருது உள்ள. Then the video did very well. Like the video did back then it went viral worldwide and a lot of Tamil தெரியாத people also were commenting. And some people were asking like why isn't this in English னு கேக்கும்போது வெள்ளைக்காரங்களா கமெண்ட்ல சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. Why the subtitles? I was like யார் நீங்களா உலகத்துல இருக்கு what do you mean? Yeah. So like அந்த வீடியோ தான் worldwide போய் then it showed us that a good content if told in a nice concise way, right? மொழி தாண்டி வந்து நிறைய பேருக்கு போய் சேரும்ங்கிறது அது காட்டுச்சு. And it showed Nishma's writing and the genius. அடுத்த கேள்வியில லிங்க் வந்துச்சு. In the sense of that was a very beautiful concept by the way. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. It was a very nice video. But அடுத்த கேள்வி என்னன்னா இதை நம்ம பார்த்துட்டோம். But a concept that you want to explore or a story that you have in mind டீம் கிட்ட சொல்லாதது so far that we give you this opportunity, something that you want to try with all of them. நம்ம லிஃப்ட்டுக்கு போய் என்ன ஒரு மாதிரியா பாக்குறாங்க அவங்க கான்செப்ட் பத்தி கேக்குறாங்க. I think எனக்கு வந்து my primary goal is to be a very good writer. I want to explore like a period film vibe, like a love story or a fantasy bit. I think they're very good actors. அது வந்து like நம்ம ரொம்ப கேண்டிடா பண்றோம் இப்போ, but they all have a lot of depth and a lot, and like இப்போ வந்து we have opened it up to our community, but then we have all these people. எனக்கு வந்து நல்ல ஒரு பாகுபலி லெவல் ஏதாவது ஒரு படம். But I think this one will be a few years down the road. But yeah, I want to see these people like act and like ஒரு கலைஞனா எனக்கு பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. எல்லாரும் every single one of you and whoever comes on board. Any comments? என்னத்த சொல்றது? I think we all do you all like to act? Yeah, I think we all like to act, but I think more than like to act, they have very good sense of performance.
எனக்கு அதுதான் எனக்கு because for me like I did dance and then I did theatre after that எனக்கு வந்து அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறது வந்து is like a addictive thing and I see all these people எனக்கு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலையா இன்னும் எனக்கு வந்து அது அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கு so I want to do that with these people. Basically, we're stepping it up. But our mini movies, we're trying to step it up. Because mini movies literally just a sample of what we can do. At the same time, நம்ம உடனே இப்போ 50K அடிச்சுட்டு சொல்லிட்டு ஒரு 1 hour mini மூவி போட்டா யாரும் பார்க்க போகிறது இல்லை. ஸோ இப்போ அதுவே ஒரு மாதிரி we're trying to push the boundaries because we're still limited by TikTok's algorithm that supports what we think it at least supports is 3 minutes 30 seconds ஒரு அந்த நம்பர் தான் ஒரு மாதிரி நம்ம பார்த்த வரைக்கும் இருக்கு. But we're still trying to push that. And hopefully like நம்ம வளர அது இப்போ ஏறுது நம்ம average like for example like systematically speaking the 3:30 to 5 minutes 6 minute videosல அதை வந்து views வரதை வந்து நம்ம கொஞ்சமா ஏத்திக்கிட்டு இருக்கோம். So we're trying to bring that, we're trying to also do stuff that favors the algorithm and we're also trying to do stuff that will try to push the algorithm. So அது ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணி இப்போதைக்கு படிப்படியாக என்னென்ன பண்ண முடியுமோ அது மினிமம் கொஞ்சமா எடுத்துட்டு போய் பாகுபலியில் உட்காரும். ஓகே Period drama இருக்கு. சொல்லிட்டாங்க இங்க. எல்லாரும் செஞ்சு ஆகணும். நம்ம செஞ்சிடும். எல்லாரும் எனக்கு நடிக்கிறோம். ஒரு தேவசேனா எனக்கு ஒரு கட்டப்பா அப்ப கண்டிப்பா முதல்ல கட்டப்பா is my favorite character. தேவசேனா now your favorite. அப்ப என்ன பார்த்து தேவசேனா என்ன உனக்கு கரெக்டா ஐனா இருக்கும் சிவன் புடி தேவசேனா தான விலங்குல இருப்பாங்க. She's talking about that. தலையா இல்ல விரலை அறுப்பது இல்லை தமிழ் தெரியும் இங்கிலீஷ் தெரியும். Okay, last Yes, question. yes. For Sahana. அதாவது வந்து it's a cute question. Wow. Maybe Arvind, you need to leave the room for this question. Cute questions நான் ஏன் leave பண்றோம்? What are you trying to say? Because இவங்களோட journey started from internship இல்லையா? And உண்மையை எல்லாம் அடிச்சு விடு. after internship வந்து நிறைய பேர் வந்து அந்த journey இதோட போதும் நான் கிளம்பிடுறேன் அப்படின்லாம் thoughts எல்லாம் வந்திருக்கோம். You know, you want to say or you don't want to say, எனக்கு தெரியும் அந்த thoughts கண்டிப்பா one side of the headல இருக்கும். Consider பண்ணலாமா சில நீ சொல்லிட்டு தான் இப்ப கிளம்புது. But all jokes aside, what made you want to continue this journey with them? Because இப்போ வந்து you are a very key member of the team already, right? Yeah. Congratulations on that. But கொஞ்சம் பின்னோக்கி பார்ப்போம். ஸோ நான் வந்து ஆக்சுவலாக மலேசியாவில் ஜேபியில் இருந்தேன்னா ஸோ ஹையர் ஸ்டடீஸ்க்காக தான் சிங்கப்பூர் வந்தேன். பட் பர்பஸ்லி ஐ வாண்டட் டு கம் இன் சிங்கப்பூர் ஸோ தட் கேன் ஒர்க் இன் த இண்டஸ்ட்ரி ஹியர். பிகாஸ் எனக்கு அப்போது வந்து டீனேஜராக இருக்கிறப்ப ஐ வாட்ச் லாட் ஆஃப் லைக் கொரியன் ட்ராமா, ஜாப்பனீஸ் ட்ராமா அந்த மாதிரிலாம் பார்க்குறப்ப ஐ ரியலைஸ் வாட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி தே வர் யூஸிங் டு கேட்ச் த ஆடியன்ஸ் வேர்ல்ட் வைட். ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு இந்தமாரி நம்மளும் நம்ம தமிழ் அப்ளை பண்ணலாமே. ஆக்சுவலி சிங்கப்பூர் மலேசியா ஹேஸ் த பொட்டென்ஷியல் அந்த மாதிரி இருக்குது, நம்ம பண்ணலாம், அந்த மாதிரி அவ்வளோ ட்ரீம்ஸ் இருந்துச்சு. தென் ஸோ ஃபுல் டைம் வந்து நான் ஸ்கூல் படிக்கிறப்ப மீடியா பர்சனாக தான் இருக்கணும்னு கன்வின்ஸ் ஆகிட்டேன். Then இங்க வந்ததுக்கு அப்புறம் 2020 to 2022 that journey I realized that maybe it's not that sustainable to be like a full-time media person and like it could be very emotionally ரொம்ப like mentally ரொம்ப tiring-ஆ இருக்கும் and everything. So வேற என்ன பண்ணலாம் யோசிக்கிறோம். And I was somehow கடவுள் போட்ட கணக்குல வந்து எனக்கு அமைஞ்ச கோர்ஸ் வந்து மார்க்கெட்டிங் கோர்ஸ். பட் வந்து எனக்கு மார்க்கெட்டிங் வந்து வரல. லைக் அப்போ எனக்கு வேற லைக் அப்படி இருந்துச்சு. தென் வென் ஐ met him I realized that he has a very good marketing sense. ஸோ நான் ஜாயின் பண்ணது மார்க்கெட்டிங் கற்றுக்க தான். ஸோ ஃபுல் அந்த இன்டர்ன்ஷிப் பர்பஸே எனக்கு மார்க்கெட்டிங் கற்றுக்கணும். தென் கற்றுக்கிட்ட வரைக்கும் எனக்கு இது போதும்னா நான் கிளம்பிடலாங்கிற ஐடியாவில் தான் இருந்தேன். தென் த்ரூ அவுட் த ஜேர்னி வின்சானிட்டி ஸ்டாஃப் started picking up and ஃபர்ஸ்ட் வந்து as a content professional வந்து வின்சானிட்டி content started picking up and I realized that I could play a big part in this. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. அந்த 2020 to 2022 ஜேர்னி வந்து ஒரு மாதிரி என்னோட ஃபுல் கான்ஃபிடென்ஸ் போயிடுச்சு. லைக் என்னால் முடியுமா அது மாதிரி. ஸோ இங்கே வந்து எல்லாமே நான் ஸ்க்ராட்ச்லேருந்து கற்றுக்கிட்டேன். டிசைனாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், எவ்ரி திங் ஐ வாஸ் லைக் காப்பி ரைட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே ஐ வாஸ் லேர்னிங் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். அண்ட் ஐ ரியலைஸ் தட் ஐ ஹேவ் அ குட் சென்ஸ். ஐ காட் த கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஐ ரியலைஸ் தட் ஐ கேன் பிளே அ பிக் பார்ட் ஆஃப் இட். அண்ட் as I said, Vindsanity is everyone's லாஸ்ட் ட்ரீம்ங்கிறப்ப அந்த ட்ரீமை சேர்த்து பெருசாக ஒன்று பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பொட்டென்ஷியல் இருக்குன்னு ஐ ரியலைஸ். ஸோ ப்ரொஃபஷனலி அந்த ரீசன். பர்சனலி திஸ் பீப்புள் பிகேம் லைக் மை பீப்புள் at that point. ஸோ எப்படி சொல்கிறது,
இப்போ நீங்க சொன்னீங்களே ஒரு டீம் வந்துச்சுன்னா வந்து ஏதாச்சும் ஒரு சண்டை வரும், குளறுபடிகள் வரும். அதை எல்லாருக்குமே ஆக்சுவலா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நம்ம எல்லாருமே கௌதம் உட்பட எல்லாருமே பாஸ்ட்ல வந்து ஏதாச்சும் ஒரு டீம்லயோ ஏதாச்சும் இருந்து வேற வேற மாதிரி டீம்லாம் போய் தென் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து நெகட்டிவா இருந்து அண்ட் இட்ஸ் நேச்சுரல் சம்ஹவ் எப்படி இருக்குது அண்ட் சம்ஹவ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்து வி ஆல் அண்டர்ஸ்டுட் வாட் we should do to overcome it. So somehow when we came here together, நம்ம அந்த கட்டத்தெல்லாம் தாண்டி எல்லாருமே ஒண்ணா வரப்ப it felt like all the broken puzzle pieces came together perfectly. And அந்த puzzle pieces சேர்ந்து வரப்ப அது மூலியமா வெளியே வர எனர்ஜி வாஸ் வெரி மேஜிக்கல் ஃபார் மீ, வெரி சரியல் ஃபார் மீ. அது வந்து வின்சானிட்டியில மட்டும்தான் நடந்துச்சு. வின்சானிட்டி தாண்டி நம்ம இண்டிவிஜுவலா அவங்க வேலையை பாக்குறப்ப கூட லைஃப் ஒரு மாதிரி கிரிக் 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 அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஐ எம் லிவிங் ஹியர் அலோன் இல்லையா. பர்சனலா எவ்வளோ என்ன நடந்தாலுமே வின்சானிட்டிக்கு வர்றப்ப அது ஒரு மாதிரி மாறிடும். அந்த அரவிந்த் நான் சொன்ன மாதிரி பாத்துக்கலாங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து அவர் சொல்ல எல்லாருமே பிலீவ் பண்ண யாருக்கு என்ன பர்சனல் இஷ்யூ இருந்தாலும் இல்லை டீம்ல என்ன இஷ்யூவா இருந்தாலும் எப்போ நம்ம எதை சொதப்பினாலுமே பாத்துக்கலாம் அப்படிங்கிறது வரும். ஏன்னா அந்த பாத்துக்கலாங்கிற மைண்ட் செட் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அது வந்து அவ்வளோ லோ ஸ்டேட்ல இருந்து நீ பாத்துக்கலாம்னு யோசிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த லெவலுக்கு வருது. ஸோ நான் அந்த லெவலுக்கு வந்ததுக்கு ரீசன் வந்து திஸ் டீம் வின்சானிட்டி மெயினா. ஸோ ஐ ரியலைஸ் தட் ஸோ திஸ் பீப்புள் பிகேம் மை பீப்புள் அண்ட் ஐ ரியலைஸ் தட் இவங்க கூட இருக்கிற பட்சத்துல the energy I'm getting from here, I can do even more bigger things. And I have been like doing things outside recently also. And லைக் என் பாஸ்ட்ல நான் ஒர்க் பண்ணவங்களோட இப்போ திரும்ப ஒர்க் பண்றப்ப they say that நீ ரொம்ப மாறிட்ட, ரொம்ப மெச்சூர் ஆயிட்ட, there's a big growth in you. So I can see how much I have become as a better person. So yeah, இப்போவும் இருக்கிறதுக்கு அதுதான் ரீசன், the energy, Vindsanity. But I think நீங்களாம் பேச I think one thing that is very evident throughout all four of y'all is the fact that lost dream இது second time நான் நினைக்கிறேன் mention பண்ணது. You can see that y'all had your own very difficult journey, and I think I just want to say that it's so nice that ivla dooram, you know, that you all have walked before coming together. I think it makes the bond even more special, you know. So congratulations. Thank you. இப்போ இருக்குறதுக்கு always be like that, you know. நம்ம இன்டர்வியூ wrap up பண்றதுக்கு time வந்தாச்சு. So final question, final 3 2025 is coming very soon. So Vindsanity oda plans and 2025 goals. 2025 வந்து 50-100 ஆக்கணும். அதுக்கப்புறம் we have to move to a different office space. So இப்போ இந்த ஸ்டேஜோட ஆஃபீஸ் ஸ்பேஸ் வந்து 1 year தான். So முடியறதுனால so now we're trying to hopefully go to a bigger space. So take up again more risk, and then we're trying to make it தெரியல நடக்குமா இல்லையானே, but we're trying to make it like a creative space that can be used by other people also. So a creative co-shared space மாதிரி ஒன்று இருக்க ட்ரை பண்ணுறோம். ஒன்று ஆரம்பிக்கல, இனிமே தான் பார்க்கணும். அது ஒன்று. And get more clients, make more money. And like Vindsanity, I mean எந்த வருஷமாக இருந்தாலும் my ultimate vision for Vindsanity is to make sure that we make so much money and we become so successful to the point where I have a Vindsanity building. And in that building, like a premises, like a whole thing where யார் வந்தாலும் எந்த பேக் whatever they are, அவங்களுக்கு காசு இருக்கோ இல்லையோ, கேமரா இருக்கோ இல்லையோ, அவங்க கனவோட ஒரு மாதிரி நான் பண்ணணும்னு சும்மா ஒரு சின்ன ஃபோனில் வீடியோ எடுக்கணும்னாலும் they can come and use any space. And like யாரும் துரத்தி விட மாட்டாங்க, எந்த செக்யூரிட்டியும் துரத்தி விட மாட்டாங்க. And like I want to make the space, வாங்க ஃபில்ம் பண்ணுங்க, இது பண்ணுங்க சொல்கிற அளவுக்கு I need to have the abundance to give. So that's what I want Vindsanity to become. So இப்போ இந்த ஆஃபீஸ்லேருந்து இந்த 5-6 பேர் வச்சுட்டேன். ஸோ அடுத்த ஆஃபீஸ் போகும்போது இன்னும் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அந்த பில்டிங் வர வரைக்கும் இந்த பில்டிங் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கோலை அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டில் லுக் பிட்டிய மறக்காம அதுல ஒரு லெவல் சொன்னதுனால தான் அதுல ஒரு லெவல் உங்களுக்கு ஒரு லெவலே எடுத்துக்கங்க. டிஃபரண்ட் ஸ்டுடியோ வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. இந்த தீபாவளி சீசனுக்கு யாருக்காச்சும் நன்றி சொல்ல விரும்புறீங்களா, இல்லாட்டி சாரி சொல்ல விரும்புறீங்களா? லைக் டீமுக்குள்ளேயா இல்ல யாருக்கு வேணா? அப்ப லிஸ்ட் எடு வெளிய. எங்க You can meet your team also, something that you want to Come on, Pipi. என்ன மாட்டேன் சொல்லு சாரி. யார்கிட்ட இவ்வளவு நேரம் பக்கத்துல உட்கார்ந்து ஐ திங்க் சாரியை தவிர தேங்க்யூ தான் சொல்லணும். விச் இஸ் இப்போதைக்கு மைண்ட்க்கு வருது இஸ் டு திஸ் டீம் ஒன்லி. ஐ திங்க் லைக் வாட் சானா சரி, எல்லாருக்கும் ஒரு மாதிரி
தனியா ஒரு track இருந்து and then eventually when it became this, the way I joined also was very weird. So it was like a randomly call பண்ணி வரியா சரி ஓகே வரேன்னு சொல்லிட்டு வந்ததுதான். But before that itself I've been seeing Vinsanity's things அப்பப்போ ஒரு 2 photo shootக்கு போயிட்டு வர வந்தேன் and all that. So I think a thank you will be for having this sort of a space where we can all explore who we are and still have the space to grow to what we want to become. Yeah. To get this kind of a space is very difficult and it's very rare to find. And we are all relatively young, but to have this sense of a maturity to be able to have difficult conversations, difficult times and all that. But adeyum தாண்டி success-um வரும்போது we all have imposter syndrome, but we are there to support each other, you know, support பண்ணி உன்னால பண்ண முடியும் பண்ணு அதெல்லாம் சொல்றதுக்குன்னு இந்த ஸ்பேஸ் இருக்கிறதுக்கு I'm very grateful. And that space is only because individually everyone has that sort of a எல்லாரையும் சேர்ந்து வளரணும்னு அந்த மைண்ட் செட்ல இருக்கிறனால தான் இது Vinsanity is still a very positive place to be at. Thank you சொன்னனால நான் sorry sir. I think sorry is to our families. Because I think to believe that your child is going to take an like uncharted path and to support them takes a lot of courage, especially on all our parents' side. I think it's also like still a growing process for them to be like இங்கதான் நீங்க வேலை செய்றீங்களா அதுக்கப்புறம் ஓகே ஒரு மாதிரி வருது அப்புறம் வீட்டுல congratulate பண்றது லேட்டா ஷூட் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது to be okay with it and to support your child through it, I think takes a lot from our parents. And I think it's still a battle. But I think to have the grace to do that is a lot. So sorry for all the so-called sacrifices in that way. Like we are not the normal people and we are still figuring out how to be. Like recently amma கேட்டுட்டு இருந்தாங்க. So I'm going to graduate soon from school. So இதுக்கப்புறம் என்ன நான் Vinsanity தான் and then she said okay. So like what in Vinsanity? I was telling her எனக்கு வந்து இப்போதைக்கு I want to make sure that I'm reaching my own goals in life instead of settling into what is necessary for a 20-something-year-old. So எனக்கு அந்த டைம் கொடுத்துருங்க and don't ask me. I will make sure that I am self-sufficient and everything, but give me that time nu சொல்றது. எனக்கு வந்து technically I think I'm the easiest among all of it because I just have to convince my mom. So I think that takes a lot of course, a lot out of our parents. So thank you for like tahaning us and also sorry for all the changes that you have to like navigate along with us. But இப்போ வந்து ஒரு compulsory message நீங்கலாம் சொல்லி ஆகணும் because you all have a missing member that is not able to join us, right? Yeah, so எங்களுக்கு தெரியும் that Gautam is away doing his masters. At this point of time தீபாவளின்னு சொல்லும்போது the truth of the situation is நம்ம எல்லாரும் வந்து ஃபேமிலியை தான் தேடி போவோம். On that day it is எங்க இருந்தாலும் நம்ம மிஸ் பண்ணுவோம் இல்லையா? At this point of time ஒரு sweet message, you know, கௌதம்க்கு நீங்களாம் சொல்ல ஆசைப்படுறீங்களா? Anything Mandri Gautam. அவன்கிட்ட பேசணும் நல்ல வார்த்தை. கேமரா கட் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்க? படிக்கிறியா என்ன? கௌதம் சோ நான் சொன்னல டீம் நிறைய மாறி இருக்கு, நிறைய பேர் மீட் பண்ணிருக்கேன். ஆரம்பத்துல இருந்து என் கூட இருக்கிறது இந்த கௌதம் தான், இந்த நாய் தான். So I've seen him grow from ஒரு மாதிரி அப்ப ஒரு மாதிரி இப்ப செம்மையா அழகா இருக்கானா, அப்ப வந்து ஒரு மாதிரி பிரேசஸ் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி ஸ்கின்னி ஒரு வேற இதுல இருப்பான். அப்ப நான் ஆடிஷன் பண்ணேன். இது SMUல வந்து அத்தியாயம்னு ஒன்று பண்ணோம், அதுல அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்போ ஆக்டிங்க்கு வந்திருந்தான். அப்போ வந்து NUS NUS hasn't joined yet. ஸோ அப்பதான் ஒரு மாதிரி தெரியாது பேக்கு பைய மாதிரி வந்துட்டு இருந்தான். ஸோ அதுலேருந்து அவன் லைக் ஃப்ரம் தேர் he grew. I saw him grow into like ஒரு மாதிரி நான் அவனுக்கு எது கொஞ்சம் கொஞ்சமா டிப்ஸ், எது எனக்கு தெரியாத டிப்ஸ் அவன்கிட்ட கற்றுக் கொடுத்து அவன் வந்து ஒரு மாதிரி we started running together to do Vindsanity. And now that he's off to எங்க இருக்கா, பிரான்ஸ்ல இருக்கான். and he's spreading his wings and now he is who everything that he is. like எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கும். ஸோ இப்போ அந்த சாரி தேங்க்யூ அவனுக்கும் போய் சேரும். ஸோ பிக் தேங்க்யூ டு கௌதம் ஃபார் என் கூடவே இருக்கிறதுக்கு. ஒரு மாதிரி நானே ஒரு மாதிரி இதெல்லாம் பண்ணணுமான்னு நினைக்கும் போது பண்ணலாம் ப்ரோ, ஆனா சொல்யூஷன்ஸ் ஒரு கொடுப்பானா இல்லையா? ஆனா அவர் சொல்றதுக்காச்சும் இருப்பான், ப்ரோ பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரிப்ளை பண்ணாம ரிப்ளை how to do da அது ரிப்ளை வராது. ப்ரோ அத சொல்றதுக்கு இருப்பான். ஸோ இட்ஸ் லைக் மை தம்பி, ஒரு மை சன் மாதிரி நல்லா. ஸோ வி மிஸ் கௌதம் a lot. இங்கே தானே கௌதம் இருக்கான். ஏய் we miss you da. And he'll be alone in Deepavali probably. So
அங்க நல்லா என்ஜாய் பண்ணிக்க. வீடியோ கால் பண்ணி வீடியோ கால் காலையிலே பண்ணி வந்துரு. So I miss you and you should be here in this podcast. But அடுத்த சீசன்ல வந்து கூப்பிடுவாங்க. அவங்களே பெர்மிஷன் பண்ணிட்டாங்க. அடுத்த சீசன் 2ல வந்து நம்ம திரும்பி வரோம். பிரான்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நீ சொல்ற. அதான். I think நான் வந்து இவங்களெல்லாம் தீபாவளிக்கு கூப்பிடும்போது the first thing that I remembered was the way Gautam was the way my mom was speaking about Gautam, because அவன் தான் வீட்டுக்கு வந்து ஹாய் ஆண்டி எப்படி இருக்கீங்க, இதெல்லாம் வாங்கிட்டு வந்தா யார்கிட்டயும் சொல்லாம ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து என் வீட்டுல வந்து ஒரு சின்ன நாய் இருக்கும், அதை தூக்கி வச்சு ஃபுல்லா உட்காந்துருந்தான் அன்னைக்கு ஃபுல்லா சாப்பிட்டு ஒரு 2-3 ரவுண்ட்லாம் போய் நல்லா சாப்பிட்டு then he was like entertaining around talking, we were watching his music videos and all this stuff. Then I was like, ஐயோ இந்த வருஷம் கௌதம் இருக்க மாட்டானே, ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்கா இருந்துச்சு. Then even in office and all that, Gautam has his spot where he will sit down and do his work. So இப்ப பார்த்தாலும் அது பார்க்கும்போது சே கௌதம் இல்லையே, அந்த அதாவது நமக்கு டேபிள் இருக்கு, எல்லாரும் அங்கதான் உட்காருவோம், அவன் மட்டும் இந்த மாதிரி ஒரு அதுக்குன்னு ஒரு ஃப்ளோர் டேபிள் எல்லாம் வாங்கி வச்சு சரி இங்கே உட்காந்துக்கேன்னு சொல்லி சீக்கிரமா வந்துரு கௌதம். இப்ப நம்ம சேட் நோட்ல முடிக்க கூடாது, அதனால எல்லாரும் வந்து ஹாப்பி தீபாவளின்னு சொல்லி முடிச்சு போவா. இதுக்கு பிறகு நான் ஸ்டூடியோ ஃபீஸ் கட்டணும். ஓகே, எல்லாருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். நம்ம ஸ்டைல்ல ஒன்னு சொல்லிருவோமா? ரெடி? Okay, so wishing everybody a crazy Deepavali. நான் மட்டும் சொல்றேன். நீ சொல்றீங்க. Ready? 3, 2 wishing everybody a crazy Deepavali. இந்த சிங்கேத பண்ணணும். அவங்க புரிஞ்சுப்பாங்க, இத நீங்க தூக்கிடுவாங்க. எல்லாத்தையும் எபிசோடே தூக்கிடுவாங்க. இந்த பார்ட் மட்டும் தான் வரும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்.